ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டிஜி பியூட்டி அண்ட் ஹெல்த்தி வித் மிஸ்டி. இன்றைக்கி நிஜமாக சூப்பரான டிப்போடு வந்திருக்கேன். அண்ட் இது வெறும் ஃபேஸ் பேக் மட்டும் கிடையாது, உங்கள் ஃபுல் பாடி கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒரு பாத்திங் க்ரீமாக நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். எங்கள் வீட்டு குட்டி ஏஞ்சலுக்கு இந்த பாத்திங் க்ரீம் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை மேக் பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி எடுத்து ஊற வச்சுருங்க. இது நல்லா ஒரு 20 மினிட்ஸ் ஊறட்டும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. அரைச்சிட்டு ஒரு பேன் வச்சு அது நல்லா ஒரு அகண்ட பாத்திரமாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காது. இல்லைன்னா அரிசி மாவில்லையே அடி பிடிச்சிரும். ஸோ நீங்கள் அடுப்பை சிம்மில் தான் வைக்கணும். சிம்மில் வச்சு நீங்கள் இதை நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா திரண்டு வரும். வெந்து திரண்டு வரும். நல்லா திரண்டு வந்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா அது ஆறட்டும். சூடாக பண்ணாமல் ஆற வச்சுருங்க. அகைன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 4 பீஸ் தேங்காய் துண்டு எடுத்து அதில் நீங்கள் பால் ரெடி பண்ணி அதை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். கட்டிலாம் எதுவும் அந்த கட்டி மட்டியாக இல்லாமல் நீங்கள் நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டிங்கன்னா நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக ஸ்மூத்தாக இருக்கும். ஸ்மெல்லும் வேறு மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கே நல்லா பால் கொழுக்கட்டை மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக இது கூட நீங்கள் விட்டமின் இ கேப்ஸ் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். விருப்பப்பட்டால் உங்ககிட்ட இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் எடுத்து நீங்கள் ஒரு பாக்ஸில் எதுலையாவது எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. இது நார்மல் டெம்பரேச்சரில் ஒரு 2 or 3 days வைக்கலாம். தாராளமாக கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணால் தாராளமாக 1 வீக், அதுக்கு மேலே 10 days கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நீங்கள் எடுத்து இதை நீங்கள் ஃபேஸில் அப்ளை நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு மசாஜ் கொடுங்க. எந்த பேக்காக இருந்தாலும் ஒரு மசாஜ் கொடுத்தா மட்டும்தான் அது நல்லா நம்ம ஸ்கின்னோட போயிட்டு அப்சர்வ் ஆகும். இது நீங்கள் நல்லா நீங்கள் அது கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சமாக வாட்டரோ இல்லை நீங்கள் அகைன் நீங்கள் மில்க்கு, ரோஸ் வாட்டர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். எனக்கு ரோஸ் வாட்டர் என் ஸ்கின்னுக்கு ஒத்துக்காது. ஸோ நான் நார்மல் வாட்டர் தான் சேர்த்துப்பேன். சேர்த்துட்டு நீங்கள் நல்லா ஒரு மசாஜ் கொடுக்கும் போதே தெரியுங்க, ஃபேஸ் நல்லா க்ளோவாக இருக்கும். அரிசி மாவு சேர்த்துருக்கோங்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கிற அந்த என்ன சொல்கிறது, அந்த அழுக்கெலாம் அந்த அளவுக்கு கிளியராக வெளில வரும். உங்களுக்கே நல்லா தெரியும். நல்லா மசாஜ் கொடுங்க. அண்டு தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதுனால ஃபேஸ் நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். இதை நீங்கள் ஃபேஸுக்கு மட்டும் இல்லாமல் கை, கால், கழுத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த கருப்பு நல்லா நீங்கள் மசாஜ் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் டேவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் அகைன் நீங்கள் ட்ரை பண்ணும் போது வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.